லட்டு செய்கிறதுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். இப்போது இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி கொண்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு மாவை வந்து சின்ன சின்ன வடையாக நம்ம இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா மாவையும் நான் ஒரே தடவையாக போட்டுட்டேன். உங்களுக்கு மாவு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 முறை போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. 2 பக்கம் மாவு வெந்தாலே போதும், நம்ம எடுத்துடலாம். இதை மிதமான சூட்டில் வச்சே நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஹையில் வச்சோம்னா ப்ரௌன் ஆகிடும். அதனால் நம்ம மிதமான சூட்டில் வச்சு 2 பக்கம் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு 2 பக்கம் வெந்தால் போதும், ப்ரௌனாக தேவையில்லை. இப்போ நான் இதெல்லாம் எடுத்துட போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். இது இப்படியே ஆறட்டும். இது ஆறுற டைமில் நம்ம ஜீரா செஞ்சுக்கலாம். இப்போ இந்த டம்ளரில் தான் நான் கடலைப்பருப்பு எடுத்தேன். அதே டம்ளரில் ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சிடலாம். இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி கம்பி பதம், லைட்டாக கம்பி பதம் வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை கரைஞ்சி பதம் வரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த கடலைப்பருப்பு வேக வச்சோம் இல்லைங்களா, இதை மிக்சியில் தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இதை லைட்டாக மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சர்க்கரை பாகு கொதிச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ளே இதை அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சா போதும். இப்போ நமக்கு கலர் தேவைன்னா இந்த சர்க்கரை பாகில் கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் சேர்த்திக்கலாம். நான் 4 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கலருக்கு கேசரி பவுடர் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்திப்போம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை நான் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா சர்க்கரையும்
சர்க்கரை பாகும் அந்த கடலைப்பருப்பு வடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இப்படியே ஆறட்டும், நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு நெய் ஊற்றி அதில் முந்திரி திராட்சை ரெண்டையும் நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். நெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்திடலாம். முந்திரி லைட்டாக ப்ரௌன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை அந்த கடலைப்பருப்பு மாவையும் சர்க்கரை பாகையும் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இதை சேர்த்திடுவோம். இப்போ இதில் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ரொம்பவும் ஆறக்கூடாது, கொஞ்சம் மிதமான சூடு வர வரைக்கும் இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது. இந்த டைமில் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், எடுத்து நமக்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஆறின பின்னாடி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம லட்டு தயார் பண்ணிட்டோம். நம்ம பூந்தி பொரித்து நம்ம லட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம இந்த கடலைப்பருப்பு ஊற நேரம் மட்டும்தான், 2 மணி நேரம் கடலைப்பருப்பு ஊறி நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் லட்டு செய்கிறது அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈஸியான ஸ்நாக்ஸ் எப்படி வந்ததுன்னு கமெண்டில் கொடுங்க.